வணக்கம் மக்களே, ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கோயில் தான். இன்னைக்கு சண்டே கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். குலதெய்வ கோயில் திருப்போரூர் கன்னியம்மன் கோயிலுக்கு. காலையில் மணி 10 ஆயிடுச்சு. போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வழியில் என்னென்னலாம் பண்ணலாம், வரும்போது என்னென்ன சாப்பிட்லான்றது வந்து வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு. பசி எடுக்குது. சரி லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு அப்படியே பொங்கல் வைக்கிறதுக்கு வெல்லமோ நெய்யும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு பார்சல் வாங்கிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இட்லியும் பூரியும் வந்துட்டு இருக்கு. சட்னி இந்த பூரி ஒரு செட்டு. சட்னி இல்லம்மா, சட்னி சாம்பார். இட்லிக்கு வந்து உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. லேட்டாக வந்தாலே இருக்காது. ஏம்மா நான் கேட்கலம்மா, அவ பூரி தான். சாம்பார் எதுனா இருக்கா பாருங்க. யாரும் கண்டுக்கவே மாட்டேன். உருளைக்கிழங்கு வச்சு முடிச்சுடுவோம். பசி வேற. போன தடவை இங்கே வந்தப்போ இதே தான் நடந்தது. ஓகேங்க, ஒரு வழியாக சாமி கும்பிட்டோம். பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து என்ன நம்ம செக்ஷன் தான். வாங்க சாப்பிட போகலாம். ஃபர்ஸ்ட் சூப் வந்துச்சு. இந்த ஒயிட் பேப்பர் அஞ்சப்பர்ல சூப்பு சாப்பிடாம சாப்பிட்டா அது ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வேற லெவல்ல இருக்கு. மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு. இது வந்து நான் ஒண்ணு ஃபுல்லா சாப்பிடுவேன், இவர் சாப்பிட மாட்டாரு. அதனால வந்து 2/4 சொல்லிட்டோம். சூப் வச்சிருவாங்க, பின்னாடியே தட்டு எடுத்துட்டு வருவாங்க. தட்டை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சூப்பா வேற லெவல்ல இருக்கும் அஞ்சப்பூர்ல. இது வந்து என்னோட ட்ரீட்டா இருந்ததுன்னா நான் வந்து பிரியாணி, சிக்கன் லாலிபாப் இல்லைன்னா சிக்கன் 65 சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு வந்து என்னோட ஒய்ஃபோட ட்ரீட்ன்றாங்க. அதனால வந்து இது வெறும் ஸ்டார்டர் தான். ரைஸும் கிடையாது, பிரியாணியும் கிடையாது. சூப்பு முடிச்சுட்டு ஃபுல்லா ஸ்டார்டர் தான். மட்டன் சுக்கா வேற லெவல்ல இருக்குங்க அங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரான் பெப்பர் ஃப்ரை. முறுமுறு சிக்கன் வந்து நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கோம். சரியான டேஸ்ட்டுங்க. சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப் எல்லாத்தையும் பீட் பண்றோம். அடுத்து வந்து ப்ரான்ங்க. ப்ரான் பெப்பர் ஃப்ரை. ப்ரான் வந்து மீடியம் சைஸ் தான். தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. நல்லா இருக்குங்க. ப்ரான் பெப்பர் ஃப்ரை.
நல்லா ஸ்பைசியா இருக்கு, பெப்பர் ஃபிளேவர் நல்லா தெரியுது. ப்ரான் முடிஞ்சதுங்க. அடுத்தது வந்து மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா இங்க உண்மையிலேயே சரியான டேஸ்டா இருக்கும். எப்படியோ 2 மட்டன் சுக்கா போயிடும் இங்க வந்தோம்னா. ஃபுல்லா பஞ்சு பஞ்சா இருக்கு, போனே இல்ல, ஃபுல்லா போன்லெஸ்ஸா கொடுத்துருக்காங்க. மட்டன் சுக்கா உண்மையிலேயே சூப்பர். அடுத்து மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ். அப்பளம், அப்பளம் பெரிய இங்க இருக்காங்க, அப்பளம் எடுத்து சாப்பிடுங்க. நான்வெஜ் மீல்ஸ் கேட்டிருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் வந்துச்சு, ரசம், மோர், ஒரு மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கீரை, கேசரி, உருளைக்கிழங்கு பொரியல். இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வந்து சுட சுட எடுத்துட்டு வந்து போடுவாங்க. சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் மீல்ஸ் சுட சுட வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் குழம்புன்னு நினைக்கிறேன். சிக்கன் குழம்புங்க, செட்டிநாடு ஃபிளேவர்ல இருக்கு. அஞ்சப்பூர்ல எப்பவுமே வந்து செட்டிநாடு ஃபிளேவர்ல இருக்கும். கூட அப்படியே மட்டன் சுக்கா வச்சு சிக்கன் குழம்பு வேற லெவலு. அடுத்து மட்டன். மட்டனும் சிக்கனும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. மட்டன் முடிஞ்சது. அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃபிங்கர். ஃபிஷ் ஃபிங்கரு, ஃபிஷ்ஷுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய விரல இருக்கு, ஃபிஷ் ஃபிங்கர். அடுத்து மீன் குழம்பு. மீன் குழம்பு வேற லெவலுங்க, சான்ஸே இல்லை. ஆஹா, மீன் குழம்பு தேன் தேன் மாதிரி இருக்குதுங்க. மீன் குழம்புல யாராவ வச்சு மீன் குழம்பு அப்படியே இதுல மட்டன் சுக்காவோட கிரேவி அப்படியே பிசைஞ்சு இலையெல்லாம் எடுத்து போட்டுடும். ஒரு நல்ல டேஸ்டான ஃபுட்டு சாப்பிடும் போது அந்த கருவேப்பிலை எல்லாம் தனியா சாப்பிடலாம். கருவேப்பிலை தக்காளியில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அப்படியே மட்டன் சுக்கா வச்சு சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டிநாடு ஸ்டைல் வச்சிருக்காங்க. இந்த அரைச்சி போட்ட மசாலான்னு அந்த மாதிரி இருக்கு. மட்டனும் அதே தான். ரெண்டுமே வந்து இந்த ஃபிளேவர் மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. சிக்கன்லயும் மட்டன்லயும் அந்த மட்டன் சிக்கன் ஃபிளேவர் மட்டும்தான். மீன் குழம்பு உண்மையிலேயே வந்தீங்கன்னா மஸ்ட் 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 ட்ரை. சின்ன சின்ன மீன் மீனா போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து ரசம். வெஜ் ஒரு 2 ஐட்டம் இருக்கு. வெஜ்ஜுக்கு நமக்கு வந்து ஆகாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ரசம் சாதம் வித் மட்டன் சுக்கா பிடிக்குன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. நல்லா சின்ன வயசுல வந்து ரசம் சாதம் மட்டன் சுக்கான திருச்சி எடுத்துருவேன். தக்காளியோட புளிப்பு நல்லா தெரியுது ரசத்துல. தக்காளி ரசம் வச்சிருக்காங்க. எறா தொக்கு, எறா எறா வச்சு ஒரு பைட்டு. அதாவது அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகன்றது வந்து ப்ரூவ் பண்றாங்க. செட்டிநாடு தான் எல்லாமே செட்டிநாடு ஸ்டைல்ல இருக்கு. ரசத்துல இருந்து மீன் குழம்புலாம் உண்மையிலேயே தேன் மாதிரி இருக்கு. ஒண்ணு ஒண்ணு இனிப்பா இருக்குதுன்னு கேக்குறான் பையன்.
கேசரி இருக்காங்க, ரவா கேசரி தான். நம்மளது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சுட தண்ணி கேட்டேன், குடிக்கிறது கேட்டேன். இதுல அரிசி போட்ட சாப்பாடே வந்துடும் போல, அவ்வளவு கொதிக்க இருக்கு. நல்ல நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டு சுட தண்ணி குடிக்கிற சுகமே தனி சுகம். இதோட முடியல, இன்னும் எதுனா ஆர்டர் பண்ணுவோம். கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்ட்டு அதை ஆர்டர் பண்ணும்போது பார்க்கலாம். ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னதான் நீங்க வாங்கி கொடுங்க, ஹோட்டலுக்கு வந்துட்டு சிக்கனு மட்டனு ஃபிஷ் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு இந்த பார்சல் கட்டுறது ஒரு தனி சுகம். இது எடுத்துட்டு வீட்டுல வந்து சாப்பிட மாட்டோமான்றது வந்து தெரியாது. ஆனா எப்போ ஹோட்டலுக்கு வந்தாலும் ஏதாவது ஒண்ணு மிச்சம் வச்சுட்டு இந்த மாதிரி பார்சல் கட்டிட்டு போவோம். இங்க எல்லாருமே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவீங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஐஸ்கிரீம். எங்க போனாலும் ஐஸ்கிரீம்னு வாங்கும். ஃபுல் கோல்டா இருக்கும், ஜுரமா இருக்கும், இருமுவாங்க, தும்புவாங்க. இருந்தாலும் வந்து அது ஐஸ்கிரீம் வந்து டிஃபால்ட். அது இருக்கும்போது ஒரு காமெடிங்க, ஆதார் கார்டு. ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. மேங்கோ, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், இளநி பாயசம். என்னங்க ஸ்பூனு கால் தள்ளி போடுற மாதிரி இருக்கு. ஆஹா, இளநி பாயசம் தான். இளநி பாயசம் தான். தரமான தரங்க, சரியான இளநி பாயசங்க. என்ன வந்து ஸ்பூன் தான் வந்து சின்னதா கொடுத்துட்டாங்க, சால்ட் போடுற மாதிரி. எல்லாமே முடிச்சாச்சு. அஞ்சப்பூர் வந்து ஓவராலா வந்து எல்லா எதுவுமே குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன குறை வந்து இந்த ஸ்பூன் சின்னதா கொடுத்துட்டாங்க எண்ணெய் பாயசத்துக்கு, அது மட்டும் தான் வர. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இது ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5க்கு தாராளமா 4 கொடுக்கலாங்க. ஸ்டார்டிங்ல சூப் ஆரம்பிச்சோம். சூப்ல இருந்து மட்டன் சுக்கா, ப்ரான் பெப்பர் ஃப்ரை, அடுத்து வந்து ஃபிஷ் ஃபிங்கர், மொறுமொறு சிக்கன் லாஸ்டா 2 வாட்டி வந்து கேட்கும் போது வந்து இல்லைன்னுட்டாங்க. இந்த தடவை வந்து கண்டிப்பா வேணும்னு சொல்லி வாங்கணும். ஆனா இருந்தது, அது வேற விஷயம். அடுத்து இந்த இளநீ பாயசம், மீன் குழம்பு உண்மையிலேயே சூப்பருங்க. ஓகே, ஓவரால் ரேட்டிங் வந்து 5க்கு 4 கொடுக்கலாம் தாராளமா. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெளியே வந்து மீட் பண்ணுங்க. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.